வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 13க்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிசல்ட்டை எப்படி செக் பண்ணலாம், அடுத்து என்னென்ன ப்ராசஸ் இதில் இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் ஒரு 9 பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். ரைட் அப் அப்படின்னு சொல்லி கிராஜுவேஷன், ஹையர் செகண்டரி, மெட்ரிகுலேஷனுக்கு 3 பிடிஎஃப் இருக்கும். இதில் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அந்தந்த கிராஜுவேஷன் லெவலில், ஹையர் செகண்டரி லெவலில், அந்த லெவலில் எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். வேறு ஒரு சில எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ கட் ஆஃப் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஓகே, அதுக்கப்புறம் யாரெல்லாம் செலெக்ஷன் ஆயிருக்கீங்களோ அவங்க உங்களோட ரோல் நம்பர் உங்களோட போஸ்ட்டுக்கு இருக்குதா அப்படிங்கிறது வந்து இந்த 3 பிடிஎஃப்ல பார்க்கணும். இது கிராஜுவேஷன், ஹையர் செகண்டரி, மெட்ரிகுலேஷனுக்கு 3 பிடிஎஃப் இருக்கும். அடுத்து ஒரு சிலர் வந்து வித்துகட்டில் இருக்காங்க. ஓகே, வித்துகட் லிஸ்ட்டு வந்து 3 கொடுத்துருக்காங்க, 10th 12th கிராஜுவேஷனுக்கு. ஓகே, ஸோ இந்த 9 பிடிஎஃபை நீங்கள் வந்து பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் இருக்குது. ஓகே, இப்போ கட் ஆஃப் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த கிராஜுவேஷன் இல்லைன்னா 10th 12th அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் கீழே வரணும். கீழே வந்தீங்கன்னா போஸ்ட் கோடு கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு பர்டிகுலர் கேட்டகரிக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க இந்த கேட்டகரியில். ஓகே, ஸோ இப்படி நீங்கள் வந்து கட் ஆஃப் செக் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஒரு 5-6 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு போஸ்ட் கோட்லேயுமே கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது நிறைய பேருக்கு டவுட் வரும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த கட் ஆஃப் மார்க்கை வந்து ஒருத்தர் எடுத்திருப்பார். இதுதான் இந்த 30 பேரில் 30வது ஆளாக ஷார்ட் லிஸ்ட் ஆனவருடைய மார்க். ஓகே, அந்த 30வது ஆளுடைய டேட் ஆஃப் பர்த் தான் இது. ஓகே, இதனால் ஒரு யூஸும் கிடையாது. உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் கடைசி ஆளாக இருக்கீங்க அப்படிங்கிறத வேணால் தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி இந்த டேட் ஆஃப் பர்த்தை வச்சு உங்களுக்கு எதுவும் நடக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி இந்த பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி மார்க் வச்சும் எந்த யூஸுமே இல்லை. ஓகே, இது ஒருவேளை டைப் ஆகுது, 2 பேர் ஒரே மாதிரி மார்க் எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்போ அவங்க இந்த மாதிரி பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி மார்க் வந்து பார்ப்பாங்க. இது ஒரு சப்ஜெக்டோட மார்க்காக இருக்கும். இதனாலேயும் உங்களுக்கு எந்த யூஸுமே இல்லை. நீங்கள் கவனிக்க வேண்டியது கட் ஆஃப் மார்க் மட்டும்தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக கட் ஆஃப் இருக்கும். பெரிய லிஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் பொறுமையாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த ரிசல்ட்டுக்கான பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு போஸ்ட் கோடு கொடுத்துருப்பாங்க, ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, நேம், ஃபாதர் நேம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் நீங்கள் இதுவும் பெரிய பிடிஎஃபாக இருக்கும். சர்ச்சுங்கிற ஆப்ஷனை கொடுத்து உங்களுடைய ரோல் நம்பர் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, நீங்கள் 2-3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க ஒரு பர்டிகுலர் குவாலிஃபிகேஷனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மெட்ரிகுலேஷன் லெவல்லே வந்து ஒரு 3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 3 போஸ்ட்லேயுமே ஷார்ட் லிஸ்ட் ஆகலாம். ஓகே, ஸோ நான் வந்து ஃபேஸ் 8ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ஓகே, இந்த மாதிரி ரிசல்ட் வர்றப்போ அதில் 7 போஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தேன். 2 போஸ்ட்டுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லை. ஓகே, ஸோ அடுத்து இந்த 7ல் வந்து பார்த்தீங்கன்னா 3 போஸ்ட்டுக்கு நான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எனக்கு வந்துச்சு. ஓகே, 3 போஸ்ட்டில் நான் ஃபைனல் மெரிட்டில் வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு. இந்த 3ல் 1ல் நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஏன்னா அது சென்னையிலே போஸ்டிங் போட்டாங்க, அதனால் நான் அதிலே ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்த 2க்கு வந்து நான் அன்வில்லிங் கொடுத்துட்டேன். அதனால் அந்த 2 போஸ்ட்டுக்குமே எனக்கு பதிலாக எனக்கு அடுத்த ரேங்க்கில் இருக்கவங்கள செலெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. வேகன்சி வேஸ்ட் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வந்திருக்கும். ஒரே எக்ஸாமில் நீங்கள் நிறையா போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதில் இப்போ நீங்கள் நிறைய போஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகலாம். ஷார்ட் லிஸ்ட் ஆனதில் உங்களுக்கு 2-3 அப்பாயின்மெண்ட் கூட வரலாம். ஓகே, அப்படி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்றில் ஜாயின் பண்ணிக்கலாம், மற்றதுக்கு அன்வில்லிங் கொடுக்கலாம். ஓகே, இந்த அன்வில்லிங்கில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது, நீங்கள் ஃபைனல் ரிசல்ட்டில் ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வரலனாலுமே அடுத்தடுத்த லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. வேற ஒருத்தவங்க இதே மாதிரி அன்வில்லிங் கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்த ரேங்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட பேர் வந்து அடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் வரும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நீங்கள் இதில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த ப்ராசஸ் வந்து மெதுவாக தான் நடக்கும். ஏன்னா சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் மாதிரி இது ஒரே நேரத்தில் ரிசல்ட் அனலைஸ் பண்ணி ரிசல்ட்டை வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணி டக்குன்னு ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு போஸ்ட் கோடுக்கும் ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும். அதுக்குன்னு தனித்தனியாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தனித்தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு தனித்தனியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மேன் பவர் எஸ்எஸ்சியில் கம்மியாக தான் இருப்பாங்க. அவங்க கிடைக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த ஒர்க்கை பண்ணுவாங்க, மெதுவாக தான் பண்ணுவாங்க. நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வந்தாலுமே இதுக்கான ப்ராசஸ் மெதுவாக தான் நடக்கும். 1.5 வருஷம் 2 வருஷம் கூட நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆகலாம். ஓகே, நீங்கள் ரெகுலராக வெப்சைட்டை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ 1.5 வருஷம் ஆயிடுச்சுன்ட்டு சொல்லிட்டு எங்களே நீங்கள் மறந்துடாதீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க, கடைசி வரைக்கும் டவுட்டு கேட்பீங்க. சார் இந்த டாக்குமெண்ட் இங்கே போகிறேன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறேன், இதில் எனக்கு டவுட் இருக்குது, அதில் எனக்கு டவுட் இருக்குது, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிப்பாங்க நிறைய பேர். ஆனால் ஃபைனலாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரப்போ நம்மளை மறந்துடுவாங்க. ஓகே, ஸோ அது ஆனனால மறந்துட்டீங்களா, இல்லைனா வெறுமனே இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும் சந்துரு மேத்ஸை யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு தெரியலை.
அப்படி யூஸ் பண்ணுறதா இருந்தால் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகே, ஏன்னா நான் வந்து உங்களை மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட் அப்படின்னா, நான் ஒரு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணக்கூடிய ஒரு டீச்சர். ஓகே, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இதில் செலெக்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுக்காக தான் மற்றவங்க பண்ணாத நிறைய விஷயங்களை நான் வந்து டைம் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேறு வேலை இல்லாமல் பண்ணலை. ஓகே, அதாவது வெறுமனே நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே ஒரு வீடியோ போட்டுட்டு நிப்பாட்டிக்குவாங்க மற்றவங்கெல்லாம். நான் வந்து அதுக்கு அப்ளை பண்ணுற வீடியோ போஸ்ட் வைஸ் அதை பிரித்து அதுக்கெலாம் டைம் ஆகும். ஓகே, பிரித்து இந்தந்த குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறது, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, நீங்கள் கேட்குற எல்லா டவுட்டுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறது, மற்றவங்க யாரும் பண்ணாதது இது. ஓகே, எனக்கு நிறைய ஒர்க் இருந்தாலும் இதுக்கு நான் டைம் கொடுத்து பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இதில் நிறைய பேர் இருப்பீங்க, நீங்கள் செலெக்ஷன் ஆகணும், செலெக்ஷன் ஆனால் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுவீங்க அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில் தான். ஓகே, இப்போவுமே எஸ்எஸ்சி ஜிடின்னு மட்டும் இல்லை, எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே 100 பேர் செலெக்ஷன் ஆனால் அதில் வந்து ஒரு 40லேருந்து 50 பேர் கூட நம்மக்கிட்ட சொல்கிறது கிடையாது. ஓகே, நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் படித்தாலும் 100% உங்களோட செலெக்ஷனுக்கு அவங்க தான் காரணம்ட்டு யாருமே அடித்து சொல்ல முடியாது. கண்டிப்பாக இப்போ நானுமே அப்படி சொல்ல மாட்டேன். ஓகே, நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் செல்ஃபாக நிறையா சோர்ஸை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. பட் உங்களோட செலெக்ஷனில் ஒரு பார்ட்டாக நாங்கள் இருந்தோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ரிசல்ட் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு வரும். நம்ம கொடுத்துருந்தாலுமே ஆக்சுவலாக நம்மளோட எஃபர்ட்டாலும் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் சொல்லலை அப்படின்னா தெரியாது. ஓகே, இப்போ அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வேக்கன்சி 5 வேக்கன்சி வரைக்கும் இருக்குது அப்படின்னா 1:30 அப்படிங்கக்கூடிய ரேஷியோவில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 5க்கு மேலே வேக்கன்சி இருக்குது அப்படின்னா 1:15 அப்படிங்கக்கூடிய ரேஷியோவில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு வேக்கன்சிக்கு 15 பேர் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுனால நான் செலெக்ஷன் ஆகிட்டேன்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காதிங்க. ஓகே, நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு படிங்க. இதில் ஃபைனல் ரிசல்ட் வரும், அது வரைக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர செலெக்ஷன் ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக நம்பிக்கிட்டு இருந்துடாதீங்க. ஓகே, ஏன்னா ஒரு வேக்கன்சிக்கு 15 பேர், ஒரு வேக்கன்சிக்கு 30 பேர் அப்படிங்கிற மாதிரி செலெக்ஷன் பண்ணுறப்போ கடைசியில் இதில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு எவ்வளோ பேர் கரெக்டாக நல்ல மார்க் எடுத்து கட் ஆஃப் கிளியர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இதில் ஃபைனல் ரிசல்ட் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதுலேயே நீங்கள் பிடபிள்யூ கேண்டிடேட்டாவோ எக்ஸர்வீஸ் மேனாவோ இருந்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் அந்த மினிமம் கட் ஆஃப் மார்க் கிளியர் பண்ணியிருந்தாலே உங்களோட நேம் இருக்கும். ஓகே, ஸோ அப்படின்னா நீங்களும் செலெக்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதில் இந்த ரேஷியோலாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ மினிமம் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது இதுதான். யூஆருக்கு 60, ஓபிசி டபிள்யூஎஸ்க்கு 50, மற்ற கேட்டகரிக்கு 40. இந்த மார்க்கை எடுத்த பிடபிள்யூடி அடுத்ததா எக்ஸர்வீஸ்மேன் நேம் எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட்டில் இருக்கும். ஓகே, இந்த மார்க்குக்கும் செலெக்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே, இதை விட அதிகமான மார்க் கண்டிப்பாக எடுத்திருக்கணும். பட் இந்த மார்க் எடுத்தால் நீங்கள் செலெக்ஷன் ஆயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரியும் கிடையாது. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எஸ்எஸ்சியோட வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும். ஓகே, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், கேட்டகரி சர்டிஃபிகேட், ஏஜுக்கான அந்த ப்ரூஃப், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிப்ரவரி 11ஆம் தேதியில் இருந்து மார்ச் 3க்குள்ளே அப்லோட் பண்ணணும் எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில். இதை நீங்கள் அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்லோட் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து லேட்டாக பார்த்துட்டு என்கிட்ட கேட்காதீங்க ஏதாச்சும் பண்ணலாமான்ட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, இவ்வளோ நாள் டைம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பண்ணலைன்னா உங்களுக்கு எந்த சான்ஸுமே கிடைக்காது அடுத்து. ஓகே, உங்களை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பிப்ரவரி 11ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு, அதாவது 11 AM வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அந்த டைமில் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள், இல்லைனா ஈவினிங் வரைக்கும் கூட வெயிட் பண்ணிட்டு செக் பண்ணுங்கள். மார்ச் 3ஆம் தேதி நைட்டு 11 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற நான் சொல்கிறேன். இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க, இதில் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து அப்லோட் பண்ணலை, போஸ்ட்டில் அனுப்பலாமான்னு கேட்டிங்கன்னா முடியாது, அப்லோட் தான் பண்ணணும். ஓகே, அடுத்து இதில் ஒரு சில போஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கலாம். ஓகே, ஒரு சில போஸ்ட்டுக்கு இருக்கலாம், அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எப்போ வரும் அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு அந்தந்த ரீஜனல் வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இனிமேல் இன்னும் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, அது எல்லாமே அந்தந்த ரீஜனல் வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து என்னோட மார்க்கை நான் தெரிஞ்சுக்க முடியுமா? கட் ஆஃப் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அதில் நான் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் அப்படிங்க தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சுக்க முடியாது. இது எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்ராபேக். இது நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியும் இதை ஏன் இவங்க வந்து மார்க்கை முன்னாலேயே சொல்ல மாட்டேங்காங்க அப்படின்ட்டு தெரியலை. ஓகே, ஸோ மார்க்கை நீங்கள் முன்னாலே தெரிஞ்சுக்க முடியாது. ஓகே, இது வந்து கொஞ்சம் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஃபைனல் ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து மார்க்கை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ தெரிஞ்சுக்க முடியாது. ஓகே, ஸோ இப்போ அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது, நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது எந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய வேகன்சியோ அந்த ரீஜியனோட வெப்சைட்டை தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ சிஆர்னு ஒரு போஸ்ட் கோட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அது சென்ட்ரல் ரீஜியனில் உள்ளது, இஆர்னா ஈஸ்டர்ன் ரீஜியனில் உள்ளது. ஓகே, அப்போது நீங்கள் அந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க,
இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த வெப்சைட்டில் நார்மலாகவே உங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைனா 2 நாள் 3 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள் அந்த வெப்சைட்டில். ஓகே, நீங்கள் அப்ளை பண்ண அந்த போஸ்ட் கோடுக்கு ஏதாச்சும் அப்டேட் வந்திருக்கா, அடுத்த லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லைனா அந்த போஸ்ட்டு கேன்சல் ஆகுதா, அந்த மாதிரி ஏதாச்சும் அப்டேட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுவீங்க. அந்த டாக்குமெண்ட் எல்லாம் அவங்க மேனுவலாக செக் பண்ணுவாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிவிட்டு யாருக்கெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்குதோ, யாரெல்லாம் அப்லோட் பண்ணியிருந்தாங்களோ, அதில் யாருக்கெல்லாம் கரெக்டாக இருக்குதோ அவங்களோட லிஸ்ட்டை மறுபடியும் ரிலீஸ் பண்ணுவாங்க. பர்டிகுலர் போஸ்ட் கோட் வைஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது இந்த வெப்சைட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 11028ன்னு ஒரு போஸ்ட் கோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த போஸ்ட் கோடுக்கு ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்படின்ட்டு. ஓகே, அதில் ரிமார்க்கோட கொடுப்பாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷார்ட் கமிங் இருக்குது, இல்லைனா இதில் ரிஜெக்ட் ஆனவங்க எதனால் ரிஜெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அந்த லிஸ்ட்டு வரும். அது வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் போஸ்ட் கோடுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கான அட்மிட் கார்டுமே அந்த வெப்சைட்டில் தான் வரும். ஓகே, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா, நீங்கள் எந்த ரீஜியனில் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அந்த ரீஜியனோட ஆஃபீஸில் தான் நடக்கும். இப்போ சதர்ன் ரீஜியன்னா சென்னை. ஓகே, அந்த மாதிரி சென்ட்ரல் ரீஜியன், நார்தர்ன் ரீஜியன்லாம் இருக்குது. சென்ட்ரல் ரீஜியன்னா வந்து உங்களுக்கு யூபியில் இருக்கும். ஓகே, நார்தர்ன் ரீஜியன் அப்படின்னா உங்களுக்கு டெல்லியில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜியனுக்கும் ஒவ்வொரு இடத்துல வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஓகே, அந்தந்த ரீஜியனோட ஆஃபீஸில் நடக்கும். ஓகே, ஸோ அடுத்ததாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபைனல் ரிசல்ட்டும் அந்தந்த வெப்சைட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, போஸ்ட் கோட் வைஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். ஓகே, லென்த்தான ப்ராசஸ் இது. ஒன்றுலேயுமே வந்து எஸ்எஸ்சிலேருந்து அவங்க நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும், மேனுவலாக பண்ண வேண்டியிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு சாஃப்ட்வேரில் போட்டால் எல்லாமே ப்ராசஸ் ஆகி வந்துடும் அப்படி மாதிரி கிடையாது. ஓகே, இது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக அவங்க மேனுவலாக நிறையா அவங்களோட ஒர்க்கு இன்வால்வ் ஆகிருக்குது அப்படின்னால பொறுமையாக தான் பண்ணுவாங்க. நீங்கள் பொறுமையாக இருங்க, அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும், அப்ளை பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எல்லாமே நீங்கள் எழுதுங்க. ஓகேவா, இதில் கிடச்சிச்சு அப்படின்னா ஓகே, கிடைக்கலன்னா நீங்கள் அடுத்ததுக்கு ரெடியாக இருக்கணும். இப்போது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட தேதிக்கு அப்புறம் பிப்ரவரி 11 அப்புறம் மார்ச் 3க்குள்ளே வந்து நீங்கள் எஸ்எஸ்சியோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்கன்னா அதில் மை அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் இயர் எதுவும் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குதுன்னா 2025ஓட நோட்டிஃபிகேஷன் தான் இது அப்படிங்கிறோம். 2025 அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா செலெக்ஷன் போஸ்ட் வரும். ஓகே, செலெக்ஷன் போஸ்ட்டில் அப்லோடு டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் அப்போ தான் எனேபிள் ஆகும். நீங்கள் இப்போ செக் பண்ணாதீங்க, அந்த குறிப்பிட்ட டேட்டில் தான் வந்து எனேபிள் ஆகும். ஸோ அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அப்போ நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா டாக்குமெண்ட்டுமே செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்டாக தான் இருக்கணும். ஓகே, அதாவது நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டையும் ஒரிஜினலாக அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணக்கூடாது. எல்லாத்தையுமே நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துருங்க. ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அதில் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படிங்கிற மாதிரி எழுதி ஏதாச்சும் ஒரு இடத்துல, ஓகே இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அதில் எங்கே ஸ்பேஸ் இருக்குது அங்கே வந்து செல்ஃப் அட்டஸ்டட்னு எழுதி கீழே உங்களோட சிக்னேச்சர் போட்டால் போதும். கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கணும்னு அவசியம் இல்லை, உங்களோட சிக்னேச்சர் தான். ஓகே, அந்த டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகே, புரிஞ்சுக்க மணிக்கு இது முக்கியமான பாயிண்ட்டு. செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவோம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ புரிஞ்சுக்க நினைக்கிறேன். வேறு இதெல்லாம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ரீட் பண்ணிக்கோங்க. கிளியராக இருக்கணும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. 10 கேபிலேருந்து 200 கேபிக்குள்ளே இருக்கணும். நீங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். நீங்கள் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப்பில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சைஸ் பெருசாக வருதுன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கம்ப்ரஸ் பிடிஎஃப் ஆன்லைன்னு சொல்லி கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு யூடியூப் இதில் கூகுளில் நிறையா லிங்க் வரும். ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, 200 கேபிக்குள்ளே இருக்கணும். 200 கேபிக்குள்ளே இருந்தாலும் கிளியராகவும் இருக்கணும். ரொம்ப பிளர்ராக இருக்குது அப்படிங்க செக் பண்ணிக்கோங்க. கம்ப்ரஸ் ஆகிடுச்சுட்டு அப்படியே பார்க்காம அப்லோட் பண்ணிடாதீங்க, கிளியராக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு 10th மார்க் ஷீட் வந்து கேட்டிருக்காங்க. அதுலேயே வந்து உங்களோட நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணிக்குவாங்க. ஃபாதர் நேம் இல்லைனா மதர் நேம் இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு வேறு ஒரு ஐடி கார்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப கொண்டு போனால் போதும். ஓகே, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போதைக்கு நீங்கள் இல்லைனா 10th மார்க் ஷீட்டை மட்டும் அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ 10th மார்க் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். இந்த மாதிரி செலக்ட் ஃபைல் கொடுத்துட்டு அப்லோட் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைலும் அப்லோட் ஆகும். ஓகே, அடுத்ததாக வந்து உங்களோட கேட்டகரி சர்டிஃபிகேட், அடுத்ததாக நீங்கள் எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட். இதில் எதுவும் உங்களுக்கு அப்ளிகபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை விட்டுருங்க. ஓகே, இப்போ எக்ஸர்வீஸ்மேன் நிறைய பேர் இருக்க மாட்டீங்க, அப்போ இதில் ஒன்றுமே பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. ஓகே, எந்த இடத்துலையுமே உங்களுக்கு அந்த
பர்டிகுலர் டாக்குமெண்ட் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னா நீங்கள் அதை வந்து அப்லோட் பண்ண வேண்டாம். ஸ்டார் கொடுத்துருக்காங்கன்னா அது நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி ஆகணும். ஓகே, மற்றதில் அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு அப்ளிகபிள்னா நீங்கள் அப்லோட் பண்ணணும், இல்லைன்னா அப்லோட் பண்ண வேண்டாம். அடுத்து பிடபிள்யூ கேண்டிடேட் இருந்தீங்கன்னா அவங்களோட சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அடுத்து வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு ஏதாச்சும் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா, அது எஸ்டி கேண்டிடேட் வந்து இருந்தீங்க அப்படின்னா அதை அப்லோட் பண்ணுங்கள். இல்லை ஓபிசி, இடபிள்யூஎஸ் கிடையாது, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மூணுக்குமே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அவங்க வந்து அந்த டாக்குமெண்ட்டை மறுபடியும் அப்லோட் பண்ணுங்கள். இங்கே ஆல்ரெடி நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கலாம், மறுபடியும் ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்காக கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அங்கேயும் அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ண டைமில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வச்சு தான் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் மறுபடியும் உங்களோட அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட் வைஸ் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். இது ஜென்ரலாக காமனாக அப்லோட் பண்ணுறது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் வைஸ் அப்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் இதை நீங்கள் இந்த இடத்துல சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜில் இந்த மாதிரி வந்திருக்கும். மெட்ரிகுலேஷனில் நீங்கள் 2 போஸ்ட்டில் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா 2 போஸ்ட் கோடு வரும். ஹையர் செகண்டரி, கிராஜுவேஷன் லெவல். இந்த ஒவ்வொரு போஸ்ட் கோடையும் கிளிக் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகே, இப்போ அப்லோட் ஸ்டேட்டஸ் இன்ட்டு அப்படி மாதிரி வருதுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலை அப்படி மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டு கூட கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். ஓகே, எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதில் அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கிற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். ஒன்றுக்கு மேற்பட்ட டாக்குமெண்ட்ஸ் ஒரு பர்டிகுலர் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளஸ் கொடுத்துட்டு ஆட் மோர் கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த போஸ்ட் கோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, அடுத்து டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் EQ1ன்னு கொடுத்துருக்காங்களா, இப்போ 10th இதுக்கு வந்து முடிச்சிருக்கணும். அப்போ 10th சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ ஆட் மோர் கொடுத்துட்டு நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் அப்லோட் பண்ணணும். ஓகே, அடுத்து வேறு எதுவும் கேட்டிருக்காங்கன்னா ஆட் மோர் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணணும். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, இன்னும் தேவை அப்படின்னா ஆட் மோர் கொடுங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு 3 கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கலாம். இங்கே ஒரு 8 மாதம், இங்கே ஒரு 4 மாதம், இங்கே ஒரு 1 வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கலாம். அப்போ 3 சர்டிஃபிகேட் சேர்ந்து தான் அந்த 2 yearsங்கிறது கால்குலேட் ஆகுது. அப்போ நீங்கள் ஆட் மோர் கொடுத்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஒரு சில டாக்குமெண்ட் 2 பேஜ் 3 பேஜ் போகலாம், அதுவும் நீங்கள் ஆட் மோர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தேவையான டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுங்கள். என்னோட போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லைன்னா நீங்கள் அதை விட்டுருங்க. ஓகே, ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்து அதாவது அப்லோட் பண்ணோன்னே இந்த மாதிரி ப்ரிவ்யூ வரும், கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு சேவ் கொடுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ இந்த போஸ்ட்டுக்கு அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா 3 டாக்குமெண்ட்ஸ் அப்லோடர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, அந்த மாதிரி எல்லா போஸ்ட்டுக்கும் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் எக்ஸிட் அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே, சேவ் கொடுக்காம விட்டுறாதீங்க, சேவ் அண்ட் எக்ஸிட் அப்படிங்கிறத கொடுங்க. இந்த மாதிரி எல்லாமே அப்லோட் ஆனதுக்கப்புறம் சேவ் அண்ட் எக்ஸிட் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்தந்த வெப்சைட்டில் அந்தந்த ரீஜியனோட வெப்சைட்டில் அப்டேட் வரும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.